ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த பயணம் பெத்லகேமினுடைய ஒரு ஆட்டு மந்தைக்கு மத்தியிலே தொடங்கிய பயணம் இன்றைக்கு எருசலேமின் போர்க்களத்தின் மையப்பகுதி நோக்கி மையம் கொள்கிறது. இந்த புயல் என்னாகிறது பார்ப்போம். தம் கேடை மேந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். ரெண்டு அழகான வார்த்தைங்க. இந்த சூளுரையில் அந்த ஆசிரியர் வைக்கின்ற ஒரு பொடித்தனத்தை வந்து நம்ம பார்ப்போம். முதலாக பாருங்க, இந்த கோலியாத்தை யாருனாங்க ஐயா, அந்த சிங்கம் மாதிரி அந்த கரடி மாதிரி அடிச்சு நவுத்திடுவேன், அதை அடிச்சங்கய்யா, இவனு அடிச்சிருங்கய்யா. இப்போ கோலியாத்தை சொல்றான், நான் என்ன நாயாங்கிறான். இவரே சிங்கம், அவன் என்ன சொல்றான், நான் நாயாங்கிறான். ஆசிரியர் எவ்வளவு அழகா பேச பாருங்க. பெஹமான்ற வார்த்தை வந்து மிருகம் இல்லைங்களா, மிருகம். அந்த மிருகத்துல வந்து தாவீது அவர் என்னமா பாக்குறாரு, நான் அடிச்சு வீழ்த்தின சிங்கமா பாக்குறாரு, அல்லது வந்து அடிச்சு வீழ்த்தின கரடியா பாக்குறாரு. அவன் என்ன சொல்றான், வீரமா வசனம் பேச மாதிரி பேசி அவனை லூஸ்தனமா ஆக்கிக்கிறான். என்ன சொல்றான், நான் நாயாடா அப்படிங்கிறான். நான் உன்னை சிங்கம்னு சொன்னேன்டா அப்படிமே இவன் சொல்லுவா அப்படி இல்லைங்களா. ரொம்ப அழகான ஒரு நையாண்டி அங்க வைக்கிறார். கோலோடும் கவனோடும் வருகிற தாவீதை பார்த்து ஏளனம் செய்கிறான். அந்த ஏளனத்துல 3 வகையான செய்திகள் ஆசை உள்வைக்கிறார். ஒன்று, ஏற்கனவே சொன்னேன், தன்னைத்தானே அவன் தாழ்த்து கொண்ட ஒரு அழகான ரகசிய செய்தி முன்ன வச்சு நம்ம சிரிக்க வைக்கிறார் நம்மள முதல்ல. ரெண்டாவது வந்து அவன் ஏளனம் செய்யறான், என்ன வந்து ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டியாடா அப்படின்னு அவனை சொல்றான். ஆனா இவன் தான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்றான். கோலியாத் சொல்ற வார்த்தையில, டே என்ன அவ்வளவு சிம்பிளா நினைச்சிட்டியாடா அப்படின்னு இவன் சொல்றது மூலமா அவனை இவன் சிம்பிளா நினைக்கிறான் இல்லைங்களா. தாவீதை வந்து ஒரு சின்ன பொடியனாகவும் ஒரு ஆடு மேய்க்கிறவனாகவும் அல்லது வந்து ஒரு கவனையும் கல்லையும் பயன்படுத்துகிற ஒரு பொடி பையனா நினைச்சிட்டான். அவனுடைய பலம் தெரியல. ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்டர் எஸ்டிமேட்டிங் சம்படி இஸ் த வொர்ஸ்ட் வீக்னஸ் ஃபார் டிஃபீட். யாரும் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நல்லதை கடவுள் வச்சுக்கிறார், ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு தனித்தன்மையை கடவுள் வச்சுக்கிறார். 27 ஆண்டுகள் என்னை குருத்துவ பண்ணி வாழ்வில் நூற்றுக்கணக்கான சகோதரரை பார்த்தேன். எந்த பிரதரையும் பார்த்து ஏன் இவனெல்லாம் சாமி அழைச்சாருன்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்குள்ளாக ஒரு பயனை கண்ட ஆண்டவர் இவனுக்குள்ளாக ஒரு பயனை கண்டார். அந்த பயனை அவன் இழந்து போகும் பட்சத்தில் அவன் இடத்தில் இழைக்கிறானே ஒழிய கடவுள் கடைசி வரை என்னை காப்பாற்றுகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு நன்மைத்தனம், ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு திறமை, ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு அருமையான ஒரு தனித்துவத்தை கொடுத்துக்கிறார். அந்த தனித்துவத்தை நாம் போற்றி பாதுகாப்பதில் நாம் தலையெடுத்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து கோலியாத் பண்ண மிகப்பெரிய தப்பு தன் எதிராளியை குறைத்து மதிப்பிடுவது. அதுவும் நிறைய இடத்துல நம்ம தப்பு பண்ணுறதே வந்து நம்முடைய எதிராளியை நம்ம குறைத்து மதிப்பிடுவது தான். பல சமயங்களில் அரசியல் தேர்தலாக இருக்கட்டும், அல்லது வந்து அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களாக இருக்கட்டும், அல்லது குடும்ப வாழ்க்கையின் சிக்கல்களாக இருக்கட்டும், அல்லது பணித்தளத்தினுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், நம்முடைய எதிராளி நம்ம என்றைக்குமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து எதிராளியை, உனக்கு எதிராக இருக்கிறவங்கள நம்ம எதிரிகள்னு சொல்ல கிடையாது, எதிராளிகளை எதிரோடு செயல்படுறதுல உயர்த்தி வைத்து இருக்கும்போது உங்களுடைய போராட்டம் அணுகுமுறை அதிகமாக இருக்கும். இதுதானே கொசு, இதை கொசு அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி என்கிற புத்தகத்தில் ஆர்கே நாராயணன் அழகாக சொல்லுவார், அந்த ஒரு டைகரை போல, மேன் ஈட்டரை போல அந்த மால்குடி ஃபுல்லாக சுற்றி வந்தவொடனே வீழ்த்தினது ஒரு சிங்கமோ புலியோ இல்லை, ஒரு கொசு தான். கொசு கடிக்க அந்த தட்டப்போவர் மேலே தவறு விழுந்து செத்துருவார், கதை முடிஞ்சிடும். மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி ரொம்ப அழகான ஒரு நாவல். எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது, குறைத்து அடைபடக்கூடாது.
ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற தனித்துவம், ஒவ்வொருத்தருக்குள்ளாக மகத்துவம், ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கிற திறமைகளை நாம் கண்டு அவர்களை மதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இது வந்து எதிர்மறையாக பார்க்கும்போது கோலியாத் தாவீதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறார், முதலாவது. இரண்டாவது, இந்த இடத்துல பாருங்களேன், அவன் அழகிய தோற்றமுடைய இளைஞனாய் இருந்தான், சிவந்த மேனியும் அழகிய தோற்றம். இது எங்கே பார்த்தோம்? திருப்பழிவில் பார்த்தான். இளைஞன் வரான், அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம், ஒரு அழகா சின்னதாக ஒரு வளமையாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு எழுந்து இவனை அபிஷேகம் செய்ய ஆண்டவர் சொன்னார். அதே பார்த்தீங்க சொல்லி ஆண்டோடைய கண்கள் அவன் அழகு வனப்பு, இவனுடைய கண்ணில் வந்து பொடி பையன் அப்படின்னு நினைக்கிறான். ரெண்டு பார்வை பாருங்க. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவன் தான் சொல்லும்போது அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம், திருப்பொழிவுக்கு ஏற்றவன் இல்லைங்களா? திருப்பொழிவுக்கு ஏற்றவன். இங்க வந்து அதே சிவந்த மேனி அழகிய தோற்றம். ஆனா கோலியாத் பாருல பொடி பையன், சின்ன பையன், பொடி பையன், ஒரு இளமையோ ஒரு முறுக்கோ ஒரு உடல் வலிமை இல்லாத ஒரு இளைஞன். நார் who is he to come against me அப்படின்னு நினைக்கிறான். அந்த திருப்பொழி அவன் மேல இருக்கின்றதை அவன் புரிஞ்சுக்கல இல்லைங்களா? அது முதல்து. அந்த திருப்பொழி வார்த்தை இங்க பாட்டுறதுனால, டே இவன் சும்மா இல்லடா, இவன் அபிஷேகம் செய்யப்பட்டவடா, இவனை தொற்றுறியா நீயே, இது ஏன் ஆளு, தொற்றுறியா நீயே, சாமியுடைய வார்த்தையில் அங்கே வருகிறது. இரண்டாவது பாருங்க, ரொம்ப அழகா சொல்வான், நீ என்னிடம் கோளுடன் வர நான் என்ன நாயா என்று அவன் கேட்கிறான். இந்த கோளுக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். கோடும் நெடுங்கழியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் 23ஆம் சந்திகத்தில் பயன்படுத்த ஒரு வார்த்தையை என்னை தேற்றும்னு சொல்வார். ஒவ்வொருடைய இடையன் கையிலையும் வந்து ஒரு கோல் இருக்கும், ஒரு நெடுங்கழி இருக்கும். நெடுங்கழி என்பது நீட்ட குச்சி, ஷெப்பர்ட்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆறுடைய கரங்களில் அதுதான் இருக்குது. அதை வைத்து அவர்கள் பலியை உருவாக்குவாங்க அல்லது ஆடுகளை பராமரிப்பாங்க. நம்ம ஒன்றா சேர்த்துறது, அந்த நீட்டு கோலை வச்சு மெல்லுறது. இந்த கழி ஒன்று, சின்ன குறுந்தடி ஒன்று இருக்கும், குறுந்தடி இருக்கும். அந்த குறுந்தடி எதுக்குன்னா, ஒரு எதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வலிமையான மிருகம் வருதுனாக்க இவன் பக்கத்தில் போகாமல் இதை வச்சு அடிப்பான். கரெக்டாக குறிப்பத்தை அடித்தானாக்க இதனுடைய இந்த குச்சியினுடைய வலிமை, இதனுடைய வேகம் அந்த மிருகத்தை வந்து விரட்டும், ஓட விடும். அது தற்காப்பு கருவி, அது வந்து பாதுகாக்கும் கருவி. அதுதான் வந்து கோடும் நெடுங்கழியும் பைபிளுடைய அழகான வசனம். இவனுடைய கரங்கள் என்ன ஆகுது? நாயை விரட்டுற குரலான்னு நினச்சிக்கிட்டான். இது ஆண்டவருடைய வலிமையான பாதுகாக்கும் ஆயன். இந்த ஆயனின் கரங்கள் இருக்கிறது ஆண்டவரின் கோளும் குறுந்தடியும். அவன் வந்து என்ன நாயை விரட்டுற அந்த கோலா அப்படின்னு நினைக்கிறான். இவ்வளோ விளக்கம் இருக்குதான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிபிலி பின்னணியில் அந்த குறுந்தடிக்கும் அந்த கோளுக்கும் இவ்வளோ அழகான விளக்கங்கள் இருக்குது. நிறைய அந்த இறைவாக்கு புத்தகங்கள் வரும்போது ஆயனுடைய கரத்தில் இருக்கிற கோலை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன், பிற்பாடு சொல்கிறேன். இப்போ அந்த இதுக்கு இஸ் அ மேன் ஆஃப் ப்ரொடெக்ஷன், இஸ் நாட் அ மேன் ஆஃப் கண்டெம்ட். அடுத்தவனை கேலி பண்ண வரல. இவனுடைய பார்வை வந்து நீ பழிச்சு பேசுகிறவனு உன்னை வந்து அடிச்சு நொறுக்க வரேன், நீ எனக்கு எதிரி கிடையாது. You are not my enemy. Because you contemptuously spoke about my God, I am coming against you. அதான் தாவீதுடைய செயல்பாடு. இப்போ பாருங்களேன், அடுத்து வாசிங்களேன். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அந்த சூழ்நிலை போது சொல்லுவான், மீண்டும் அவன் சவால் விட்டு, இப்பொழுதே யாராவது ஒரு உங்களிடமிருந்து போராடுங்கள் சொல்லிட்டு சொல்லுவான். அதே போல செகண்ட்ல எம்பசைசிங் அவருடைய வேர்ட்ஸ் வந்து அழுத்தம் திருத்தமாக என்ன சொல்றான், நானும் நாயன் நினைச்சாடா, அவனுடைய பறவை சொல்ல, நான் அவன் என்ன பண்ண போறேன், வா உன்னை பிச்சு வானத்து பறவைகளுக்கு வனத்து விலங்குகளுக்கு போடுறோம், வாடா. தன்னை உசுப்பேற்றுக் கொள்வது அழுது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ மல்யுத்தத்தில் போக வந்து தன்னை குத்திக்குவாங்க, அடிச்சுக்கிட்டு அப்புறம் அதில் வந்து அந்த உக்கரத்தில் போய் அடுத்து போய் அடிக்க போவாங்க. அது ஒரு பழைய ஒரு இதில் ஒரு மரபில் இருக்குது. அதே போல் வந்து அதுதான் வந்து ஒரு செய்தி. இப்போ வந்து அவனை திட்டுனவன் தன்னை இது உசுப்பேத்திக்கிறான், உன்னை பிச்சு போட்டு வானத்து பறவைகளுக்கு இறையா போடுறேன், வானத்து மிருகங்களுக்கு தீனியா போடுறேன், வாடா அப்படிங்கிறான். இப்போ பாருங்க, அடுத்தது தாவீது. இதெல்லாம் வந்து ஒரு மனித வார்த்தைகள், ஆணவத்தின் வார்த்தை, செருக்கின் வார்த்தை, தன் எதிராளியை குறைத்து மடிப்பதனுடைய வார்த்தை, வெற்றி எனக்கு மட்டும்தான், வெற்றி என்னால் மட்டும்தான் என்கின்ற ஒரு ஏளன வார்த்தைகள். இது வார்த்தை வாசிப்புமே. அப்பொழுது தாவீது பெலிஸ்தீனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்று ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தீரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும்
பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் எதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். சமத்தியான வார்த்தை. 46 48 வரைக்கும், 46 47 இரு வசனங்கள் அழகான ஒரு சூளுரை, அழகான ஒரு பதிலுரை. அருமையாக இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. நிறைய கருத்துக்கள் முன்னு மேலே முன்னும் அடுக்கி ஆசை சொல்கிறாரு. அப்படி பப்ளிங் அண்டு ஸ்ப்ரிங்கிங் ஃபோர்த் வார்த்தைகள் இருக்குது. நிறைய இறையியல் இருக்குது. அதே சமயத்தில் 3 வகையான எண்ணங்கள் இந்த வார்த்தை. ஒன்று நீ யார், நான் யார், என் ஆண்டவர் யார். 3 சொல்லி இந்த 3க்கும் உலகம் யார் என்று 4 வகை மனிதர்களை அங்கே வகைப்படுத்துகிற ஆசிரியர் இந்த போர் யாருக்காக, எதற்காக என்ற எல்லாம் அந்த பர்பஸ் ஆஃப், நான் சொன்னேன், த பர்பஸ் ஆஃப் திஸ் நரேட்டிவ், த மோட்டிவ் ஆஃப் திஸ் நரேட்டிவ், த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் நரேட்டிவ், இந்த பின்னணி, பின்புலம், இதனுடைய நோக்கம், இதனுடைய இயல்பு எல்லாத்தையும் இந்த 2 வசனம் உள்ளடக்கி இருக்குது. ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 17ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 58 வசனங்களை கொண்டிருக்கிறது. இந்த 58 வசனங்களுடைய மைய சாவியாக இருப்பது 46 47 ஆகிய 2 வசனங்கள். ரொம்ப அருமையான. இந்த 46 47 கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த ஹோல் சாப்டர் இஸ் கிளியர்டு. 2 கிளியர் பண்ணிட்டோம்னாக்க இந்த ஹோல் சாப்டர் கிளியர் பண்ண மாதிரி அர்த்தமாகும். இப்போ இந்த 46 47 ஒவ்வொரு ஒரு வார்த்தையாக போவோம். முதல் வசனத்தை கொண்டு போவோமே. அதில் அப்போது தாவீது பெலிஸ்தீனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். ரொம்ப அழகா 2 வார்த்தை. இன் ஹூஸ் நேம் யூ, இன் ஹூஸ் நேம் ஐ ஆம். 2 அழகா சொல்றாரு. நீ வாள், ஈட்டி, எரிவாள், நான் ஆண்டவர் பெயரால். த சீக்ரெட் வெப்பன் அழகா சொல்றாரு. இவனுடைய ஆயுதம் என்ன, அவனுடைய ஆயுதம் என்ன? வாள், ஈட்டி, எரிவாள். இதுதான் அவனுடைய வெப்பன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். இதை வச்சு தாக்குவான், எதிராளி தாக்குவான். இதெல்லாம் நீ வர, நான் தாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கடவுள் பெயரால் வரேன். த நேம் ஆஃப் காட். 2 வார்த்தைகள் ஆசை பயன்படுத்துகிறார் இந்த நரேட்டிவ்ல. ஒன்று லிவிங் காட் அண்ட் த நேம் ஆஃப் ஹோலி நேம் ஆஃப் காட். உயிருள்ள வாழும் கடவுளின் படைகளின் ஆண்டவர். இது முதல் கருத்து. 2வது த நேம் ஆஃப் காட். இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய இறையல் மிக முக்கியமானது கடவுளுடைய திருப்பெயர். உதாரணத்து பாருங்களேன், அந்த இணைச்சட்ட கட்டளைகள் இருக்குல்ல, 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 கட்டளைகளில் ஒரு கட்டணம் கடவுளுடைய திருப்பெயர் வீணாக சொல்லாதிருப்பாயாக. அந்த கடவுளுடைய திருப்பெயருடைய மகிமை என்ன, அதனுடைய மாட்சிமை என்ன, அதை ஏன் நம்ம சொல்லக்கூடாது என்பதற்கான விளக்க உரையாக இந்த பகுதி வருகிறது. அந்த ஆண்டுடைய பெயரால் வருகிறேன். இப்போ என்னக்க ஆண்டோட பெயரால் வரனா ஆண்டவரே வரான்னு அர்த்தம் இல்லைங்களா? அரசன் பேரால் கேட்குறப்பா கொடுங்கப்பா. யார் கேட்குறா? அரசன் கேட்குறாரு இல்லைங்களா? அரசன் கேட்குறாரு. நம்ம கட்சி சார்பாக கேட்குறோம்ப்பா. யார் கட்சி தலைவர் கேட்குறாரு. தலைவர் கேட்குறாரு, நீ கொடுங்க. அதான் இப்போ கடவுள் பெயரால் வருகிறேன் என்றால் கடவுளை வருகின்ற அர்த்தமாக முதல் கருத்து. 2வது இந்த நிறைய இணைச்சிட்ட வரலாற்று அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இந்த போர் என் போர், நான் உனக்காய் போராடுவேன் என்று ஆண்டவர் பழமை சொல்வார். அதே வார்த்தை தாவீது பயன்படுத்துகிறார். இறுதியில் ஆண்டவர் பெயரால் வருகிறேன், நான் போராடுகிறது ஆண்டவரின் பெயரால் போராடுகிறேன். இப்போ மக்களுக்கு அழகான ஒரு காட்சியில், இந்த தாவீது கோலியாத்தை கொன்றது தன்னுடைய பெருமைக்காக அல்ல, தன்னுடைய புகழுக்காக அல்ல, தன்னுடைய பராக்கிரம செயலுக்காக அல்ல, தன்னை பெரியவென்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு போட்டி அல்ல, நீயா நானா என்று சொல்லி நான் தான் என்று சொல்வதற்கான ஒரு போட்டி அல்ல. மாறாக இறைவன் பெயரால் நான் சென்றேன், இறைவனுடைய பெயரை களங்கப்படுத்தினால் அவனை நான் போராடினேன். முதல் கருத்து ரொம்ப அழகாக சொல்ற முதல் கருத்து. 2வது கருத்து ரொம்ப அழகாக சொல்றது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இல்லைங்களா? கடவுள் தாவீதோடு இருக்கிறார், கடவுள் மக்களோடு இருக்கிறார், இறை மக்களோடு இருக்கிறார். கடவுள் மக்களை விடவே மாட்டார். அச்சமுற்று கலங்கி பயந்து நடுங்கினார்கள் என்று சவுலை பற்றியும் சவுலின் படர்களை பற்றியும் அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சாத தாவீதின் மூலமாக கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை தாவீது உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 2வது கருத்து. 3வது கருத்து, த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் டேவிட். சீக்ரெட் வெப்பன் ஆஃப் டேவிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சமயத்தில் நம்முடைய எதிராளனுடைய சீக்ரெட் வெப்பன் என்ன நாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம். அந்த தலைமைச் சங்கத்தில் நடத்துகிறாங்க. இந்த ஆளுங்க போய் சரியாக கல்லை மீனவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு வந்தவங்க இவங்க போய் மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க. ஐயா என்னன்னு போதிக்கிறாங்க? இயேசுவை நம்ம தான் தீர்ப்பிட்ட மாதிரியும், நாம் தான் சிலுவையில் அரைஞ்ச மாதிரியும், அவர் சாவுக்கு நாங்கள் தான் காரணம் மாதிரியும், அவர் உயிர் தெரிஞ்சுட்டாரு, அவர் இதுக்கு எதிராக நம்ம நிற்கிற மாதிரி நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தலைமை சங்கத்தில் பேசுகிறாங்க. இப்போ கமாலியல்ன்ற ஒருத்தர் எழுதி நிற்கிறார். என்ன சொல்கிறாரு? நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கமாலியல் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இல்லை ஜாக்கிரதை, பார்த்து நடங்க.
ஒருவேளை இது கடவுளால் நடந்துச்சுன்னாக்க அதை நம்ம நீங்கள் எதிர்த்து பண்ணினா கடவுள் எதிர்த்த மாதிரி ஆயிடுவீங்க. அது யாராலையும் அழிக்கவே முடியாது. ஒருவேளை இது மனுஷட்டு வந்துச்சுக்குவேன், அது தானாக அழிஞ்சிடும், நீ ஒரி பண்ணிக்காத, போ 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 அப்படிங்கிறார். கமாலியல் பிரின்சிபல், அதுவும் வழக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல நீ யார் பெயரால் நம்ம சண்டை போட்டுருக்கிறோம், யாருக்காக சண்டை போட்டுருக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் பெயரால் நம்ம சண்டை நடத்துக்கிறோமா, கடவுள் பெயரால் போராடி கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையின் சவாலாக இருக்கட்டும், சமுதாய சூழலாக இருக்கட்டும், அல்லது தார்மீக போராட்டங்களாக இருக்கட்டும், அல்லது தனி மனித உரிமையினுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், அது கடவுளுக்காக கடவுளின் பெயரால் நடத்தப்படுகிற போராட்டங்களா? உனது பெயரினால் உன்னுடைய பெயரை கடவுள் மேல் திணித்து வைத்து பெறுகிற போராட்டமாக இருந்தால் உன் தொகுதியிலே நீ தோற்று போவாய். புரியுதுங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து. ரொம்ப அழகாக நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் யாருக்காக போராடுகிறோம். அடிக்கடி சொல்கிற ஒரு அருமையான வசனம், பவுலடிகளார் சொல்கிற வசனம், நான் யாரை நம்பியிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் நம்பிக்கிற உயிருள்ளவர், ஏமாற்றாதவர் என்று பவுலடிகளார் சொல்வார். ஐ நோ இன் whom I have placed my trust, he is trustworthy என்று அழகாய் சொல்லுவார். அந்த உறுதிப்பாடு நமக்குள்ளாக இருக்கணும். ஆண்டவருக்காக போராடுறோமா, ஆண்டவரின் பெயரால் போராடுகிறோமா, ஆண்டவரை வலிமையாக கொண்டு நாம் போராடுகிறோமா, அவரே என் கேடயம், அவரே என் கோட்டை, அவரே என் அரண், அவரே என் புகலிடம் தேடும் மலை, அவரே என் தஞ்சம் என்று நாம் போராடணும்னாக்க, திருப்பாடல் 18:1-3 வார்த்தையில் இருக்கிற செய்தியில் நம்ம தங்கி போராடணும்னாக்க வெற்றி நம்மது. இல்லை என்றால் நமக்கானது போராட்டங்களாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கருத்து. இரண்டாவது ரொம்ப அழகான கருத்து என்ன சொல்றேன்னாக்க, இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டுவிப்பேன், பிலிஸ்தீன் பெண்களை வானத்து பறவைகளுக்கும் பூலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இப்போ தாவீது என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு, ரொம்ப அழகாக சொல்றாரு. வா, உன்னை பிச்சு வானத்து பறவைகளுக்கு வானத்து மிருகங்களுக்கு இறையா போடுறோம், வா. யார் செய்யறது? கோலியாத்து. தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவர் உன்னை என்னிடம் ஒப்படைப்பார், உன்னை துண்டிப்பேன், பிலிஸ்தர்கள். ஒன்றை மட்டும் இல்லடா, நீ என்ன சொல்ற, நான் ஒன்றை மட்டும் இல்லை, எல்லா பிலிஸ்தீரையும் வென்று கொன்று வானத்து பறவைகளுக்கு வானத்து மிருகங்களுக்கு இறையா போடுவேன். அவனுடைய என்னன்னு பாருங்க, யூனிவர்சல் லாங்குவேஜ் அண்ட் தெயிஸ்டிக் லாங்குவேஜ். யூனிவர்சல் தெயிஸ்டிக். இவன் இவனை மட்டும் தான் எதிரியா நினைச்சான். ஒன்றை அடிச்சா எல்லாம் முடிஞ்சதுடா, எல்லாம் உன் நாடே எனக்கு சரண், அதான கணக்கு. நான் சொல்லேன், ஒன்றை மட்டும் இல்லை, அங்கே எல்லாத்தையும் அடிப்பேன். எவ்வளோ ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம், எவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டான ஒக்காபுலரி. ஒன்று அடிக்க போகிறேன், ஒன்று அடிச்சுட்டு அவங்களெல்லாம் அடிப்பேன். உன் பிலிஸ்தர்கள் அனைவரையும் வென்று கொன்று வானத்து பறவைகளுக்கும் பயணத்து மிருகங்களுக்கும் வெறையா நான் போடுவேன். எப்படி நடக்கும்? ஆண்டவர் உன்னை ஒப்படைப்பார். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் ஒப்படைப்பார். ஆக இந்த வெற்றி என் வெற்றி அல்ல, இறைவன் தருகிற வெற்றி. ரொம்ப அழகான வார்த்தை. இதே கோலியாத்துடைய வார்த்தை பார்த்தாக்க, நான் என்ன நாயா, பாவனை வானத்து பரல, எல்லாம் ஐ லாங்குவேஜ். இங்கே ஐ லாங்குவேஜ் இல்லை, ஐ அண்ட் யூ லாங்குவேஜ், ஐ அண்ட் வி லாங்குவேஜ். ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு, நான் செய்து முடிப்பேன். அவர் ஆணையிடுவார், நான் அடிபணிவேன். அந்த அடிபணிதனுடைய உச்சக்கட்டம் உன்னுடைய தோல்வி. ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதில் இன்னொரு வார்த்தை பாருங்களேன், எதுக்காக இதெல்லாம் நடக்கும், ஏன் எதுக்காக நடக்கும், பர்பஸ் அழகா சொல்றாரு. இஸ்ரவேலுடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வார். எவாஞ்சலைசேஷன் அண்ட் ப்ரொக்ளமேஷன் இல்லைங்களா? இட்ஸ் ப்ரொக்ளமேஷன். பை திஸ் தே வில் நோ. இதன் வழியாய் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது உலகம் அறிய வரும். ஒரு ஆண்டோரை புரிந்து கொள்வார்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, இவரை பற்றி தெரிஞ்சுக்க கிடையாது, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். ரொம்ப அழகான வார்த்தை. இதனால் இஸ்ராயலிடையே கடவுள் வாழ்கிறார், என்னை மீட்கிற உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். The only purpose why we struggle, why we look for victory is the world should know that God is with us. அது வரைக்கும் நம்ம போராடணும், அது வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும், அது வரைக்கும் ரத்தம் சிந்தணும். ஆண்டவரை பற்றிய செய்தி உலகம் ஃபுல்லாக அறிஞ்சிக்கணும். அதனால இவாஞ்சலைசேஷன் அதான். அடுத்து போங்களேன். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ரொம்ப அழகான வார்த்தை. அதெல்லாம் ஈட்டியோடும் வாளோடும் எரிவாளோடும் அவனை நோக்கி நடந்து வந்தான். படைக்கலன் தாங்கியவன் அவனுக்கு முன்னே சென்று கொண்டுதான். இது அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. இவனுடைய ஸ்ட்ராட்டஜி, ஈட்டி இல்லடா, அம்பு இல்லை, எரிவாள் கிடையாது. அவர் கொடுக்கிறது வெற்றி. அவர் கொடுக்கலன்னா யாரும் கொடுக்க முடியாது. ஏசு அழகா சொல்வார் பிலாத்துக்கிட்ட, மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை. இப்போ அதிகாரம் என்பதும் வெற்றி என்பதும் ஆண்டவர் தருகிறது. அது ஒரு கவிதை ஒன்று படித்தேன். மாலையிடும் போது தலை குனிந்து வாங்கு, ஏன்னா அந்த மாலை இறைவன் மாலையாக இருக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப அழகான வார்த்தை அது.
அந்த இறைவன் தருகிற வெற்றியை நீ பெற்றுக்கொள். அதற்கு எப்படி? தலை நிமிர்ந்து ஆணவ செருக்கோடு அல்லது ஆணவத்தோடு அல்ல, தலைவணங்கி பெற்றுக்கொள். அவர் தருவார். வெற்றி தருகிற அவர், விடைகளின் ஆண்டவர் அவர், வெற்றி தருகிறவர், உனக்காய் அவர் போராடுவார். அடுத்த வசந்த வாசிப்புமே. ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தினார். ஓகே, இப்போ 48, 49 வினைச்சொல் மட்டும் எதனா எண்ணி பாருங்களேன். வினைச்சொல் மட்டும் எழுந்து நோக்கி புறப்படுகையில் தாவீது அவனிடம் போரிட பெலிஸ்தியன் படத்தில் நோக்கி விரைந்து ஓடினார் இல்லைங்களா. அடுத்து தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல் அவன் நெற்றியில் தாக்கவே பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். எத்தனை வார்த்தை இருக்குது? 11 verb இருக்குது. All these 11 verbs are verbs of action. The verb இப்ரிய வினைச்சொற்களை verbs of perception, verbs of cognitions, verbs of understanding, இந்த மாதிரி நிறைய verbs இருக்குது. இது verbs of motion, எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்ஷன் பேக்ட். இப்போ அவன் வந்தான், திடுன்னு ஓடறான், பட்டுன்னு அடிச்சான், இதெல்லாம் நம்ம சொல்லக்கல. ஆக்ஷன், பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய முகபாவனை இதெல்லாம் சொல்லுவோம். அந்த வார்த்தையில் அப்படியே வடிக்கிற சொற்சித்திரம் என்பார்கள். வேர்டு டிராயிங், வெர்பல் பெயிண்டிங் பாங்க. இதே மாதிரி ஒரு திறன் லூக்காவில் பார்க்கலாம். இணைச்சட்ட உணவாற்றலுடைய அதே அந்த சொற்சித்திர வர்ணனையை லூக்காவோட சில பல இடங்களில் பார்க்கலாம். அந்த அவன் தொலைவில் வரும்போது கண்டு மனமுருகி ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார் அப்படின்னு கடன்னு வெர்ப போட்டு அடுக்குவார். அதே ஒரு தன்மை இங்கே பார்க்குறோம். இவன் பார்க்குறான், திடீர்னு ஓடுறான், கையில் கவனில் வைக்கிறான், வீசுறான், அடிக்கிறான், நெத்தியில் படுது, பதிது, கீழே மூங்கோட உழுவுறான், இவன் ஓடி போகிறான். ரொம்ப ஒரு வசனத்தில் எத்தனை வெர்பு பாருங்க. இப்போ ஒரு வாக்கியம்னா எப்படிங்க? பிரகாஷ் ஏட் இட்லி. பிரகாஷ் பாரு இட்லி சாப்பிட்டார். பிரகாஷ் சப்ஜெக்ட், சாப்பிட்டார் வெர்பு, இட்லி. ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வெர்பு. முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் தாவீது கோலியாத், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், எத்தனை வெர்பு தேவையா? தேவையே இல்லை. அத்தனையும் ஒரு சென்டத்தில் அடுக்கிறார். ஒரு வசனம் இப்ரே மொழியில் ஒரு வசனம் அல்லது ஒரு வசனம் அடக்கிறார். டட்ட வார்த்தை அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போனா அந்த ஆக்ஷன் த்ரில்லர் அப்படியே படம் அப்படியே நம்ம வார்த்தையில் பார்க்கும்போது அந்த ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை நமக்குள்ள உருவாக்குறார். அவ்வளவு அந்த செயல்பாட்டு வினைச்சொற்களை உள்ள வைக்கும்போது நமக்குள்ளாக அந்த பரபரப்பு விறுவிறுப்பு பற்றிக்கொள்ள என்ற ஒரு மலைப்பை உருவாக்கி அந்த வாக்கியம் நிறைவு பெறுகிறது. அந்த வாக்கிய அமைப்பை அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறார். அதுலேயே அந்த ஆசிரியருடைய நேர்த்தியான வர்ணனை, அவருடைய விவரிக்கும் தன்மை, கதை சொல்லும் பாங்கு, மீட்பு திட்டத்தை உறக்க சொல்லும் அவருடைய உன்னதமான மனநிலை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வெர்பல் பெயிண்டிங். அடுத்து பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க. இது சைக்காலஜி. அடுத்து 50வது வசனம் வாசிப்போமே. இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். நல்ல ஒரு அருமையான வசனங்க இது. இவ்வாறு தாவீது கையில் வாளேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ரொம்ப அருமையான வசனம். இது இடைச்சர்கள் அடுத்துதான் கொல்ல போறாரு. வீழ்த்தி கொன்றார் இது வார்த்தையா. இதில் அதுக்கு ஜஸ்ட் ஒரு வசனத்துக்கு முன்னாடி அதில் சொல்லுவாரு 47 ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவரின் போர் இல்லைங்களா? ஈட்டி இருந்துச்சு, வாள் இருந்துச்சு, எரிவாள் இருந்துச்சு, கேடயம் இருந்துச்சு, கவசம் இருந்துச்சு, தலைசீரா இருந்துச்சு. அத்தனை யூஸ்லெஸ். ஏன்னா ஆண்டவர் போரிடுகிறவர் ஈட்டியையோ வாளையோ எரிவாளையோ கேடயத்தையோ கவசத்தை கொண்டு போராடுகிறவர் அல்ல. அவர் துரும்ப கிள்ளி போட்டா கூட அது மாப்பிள்ளையா மாறும். அவன் வித்துவான் கைப்பட்டால் விறகும் வீணையாகும் வாங்க. இது ஒரு சின்ன விறகு கட்ட சாமியுடைய கரம் பட்ட உடனே ஒரு வீணையா மாறி ஒரு போர் பரணியை பாடுது.
இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒன்றை மட்டுமல்ல, பிலிஸ்தீனர் அனைவரையும் கொன்று வானத்து பறவைகளுக்கும் வனத்து மிருகங்களுக்கும் இறையா போடுவேன். அவன் சொன்ன வார்த்தையை எடுத்து நீ செய்ய மாட்டடா, நான் செய்ய மாட்டான்னு சொன்னார். இப்போ இஸ்ராயல் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்து, இஸ்ராயல் மக்களும் ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் மட்டுமல்ல காத்து பள்ளத்தாக்கு வரை துரத்தி சென்றார்கள்.